மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட பராசக்தி படம் பெரிய லெவலில் ஊத்திக்கிச்சு. அதுதான் இப்ப நமக்கு நல்ல செய்தி, மொத்த தமிழகத்துக்குமே நல்ல செய்தி. எல்லா பக்கமும் பார்த்துட்டு வந்த அவங்க ஒரு பக்கம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படத்துக்கான ரிவ்யூ கிடையாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ரிவ்யூ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா, திமுக இருக்கு இல்லையா, அதோடைய அரசியலை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுல கருணாநிதி தான் மிகப்பெரிய புரட்சியாளர், மொழிக்காக நாங்கள் என்னென்ன பண்ண தெரியுமா அப்படின்ற விஷயத்த இளைஞர்களை மூளைச்சலவை பண்றதுக்காக இந்த திரைப்படத்தை எடுத்தானுங்க. இதுதான் வெளிப்படையான உண்மை. அதை தேர்தல் நேரத்தில் விட்டால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும் அவங்க நினைச்சாங்க. அதுக்கு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நடிகர் எடுக்கணுன்றதுக்கான சிவகார்த்திகேயன் வச்சு, முன்னாடி சூர்யா பேசப்பட்டு தெரிஞ்சது, அப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்தாங்க. ஏன்னா சூர்யா ஆல்ரெடி திமுகவுடைய அலகை தான், அது பிரச்சனை கிடையாது. இல்லை சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பரவலாக கொண்டு போய் மூளைச்சலவை வேலையை சரியாக பண்ணிட முடியும். இதை இவங்க நினைச்சது. அதுக்கு இந்த லேடி ஆல்ரெடி திமுக ஒரு அலகை. இந்த லேடிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மொழி போராட்டங்கள் ஒன்று தொடர்ந்துச்சு இல்லையா, அதில் வச்சு திமுக சம்பந்தப்பட்ட விஷயத்தை இளைஞர்கள்ட்ட திணிச்சிருக்கு. அதில் காதல் கதைகளை உள்ள திணிச்சின்னு வச்சுக்கவே மக்கள் நம்பிடுவாங்க எமோஷனோட. அதனால எமோஷனலாக உள்ள திணிச்சு விட்டுருங்க. இதுதான் அவங்க பிளான். இதுக்கு தான் இந்த படம் எடுத்ததுன்னு வச்சுக்கவே படம் பெரிய அளவு ஊற்றிக்கிச்சு. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, மொத்தம் 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்கெல்லாம் எனக்கு என்ன நினச்சி வச்சிருக்காங்க, யார் இவங்க என்ன நினச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வர்றது, ஷார்ட்ஸில் பார்க்குறது, மீம்ஸில் வர்றது, இதுதான் வரலான்னு இவங்க நினைப்புவாங்க. எனவே திரைப்படத்தில் இதை சொன்ன வச்சுக்கவே ஈஸியாக நம்பிடுவாங்க, நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. இதை இவங்க திட்டணும் வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில இளைஞர்களுக்கும் மற்ற எல்லா பேருக்குமே நான் கேட்கறது என்ன அப்படின்னா, முதலாவது கேள்வி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 4 மாநிலங்களுமே அந்தந்த மாநிலம் உருவான தேதின்னு ஒன்று வச்சு அதை வச்சு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் பெருசாக கொண்டாட மாட்டாங்க, மற்ற மாநிலங்களை கொண்டாடுறாங்க. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 1953 உருவாக்கப்பட்டது அந்த நாள், அந்த உருவாக்கப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, அதுதான் கொண்டாடுவாங்க. கர்நாடகா 1956 உருவானது, தெளிவாக வரையறை செய்யப்பட்டது அந்த எல்லைகள்லாம், அந்த நாளை தான் அவங்க கொண்டாடுறாங்க. கேரளா இன்ன வரைக்கும் நீங்கள் தேடிக்கோங்க, கேரளா ஸ்டேட் டேன்னு தேடுங்க, இல்லாட்டி கர்நாடகா ஸ்டேட் டேன்னு தேடுங்க, இல்லாட்டி ஆந்திராவுடைய ஸ்டேட் டே தேடுங்க. இதெல்லாம் தேடிங்கன்னா 1953, 1956 இது வரும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் தேடின்னு வச்சுக்கோங்க, அதுக்கான மாநில நாள் ஒன்று இல்லையா, தேடின்னு வச்சுக்கோங்க, 1967 வரும். 1967 மாநிலம் உருவாச்சு கிடையாது, 1956 தான் உருவாச்சு. ஆனால் 1967 குறிச்சு வச்சிருக்காங்க. ஏன் 1956 நவம்பர் 1ஆம் தேதி உருவாச்சு. அந்த தேதி விட்டுருப்பாங்க. நீங்கள் கொண்டாடுற நாளான சொல்லுவா ஜூலையில் கொண்டாடுவீங்க, அந்த நாள் பெருசாக கொண்டாட மாட்டாங்க, ஏன் பேருக்கு கொண்டாடணும்னு வச்சிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா, மாநிலம் உருவான தேதி இல்லையா, அது இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த தேதியில் இவங்க வேற ஒரு ஆள், யார், திமுக. எனவே நம்மளை மூளைச்சலவை எங்கேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 1967 தான் தமிழ்நாடு பேரை மாற்றணும், அந்த நாள் தான் நம்மளுடைய நாள் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கீழ்த்தரமான இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பக்கூடிய, இதை எதிர்த்து கேட்காத ஒரே ஜனங்கள் நம்ம மட்டும்தான். இது வேற கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் பண்ணி வச்சுக்கவே, அந்த மாநிலம் உருவாகிறதுக்காக தியாகம் பண்ணாங்க பாருங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னடா டேட்டை மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிச்சிருப்பாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் இதை மாத்துறாங்க கேளுங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் 1950 56 வரைக்குமே மாநிலங்கள் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கிறது நல்லது அப்படின்னு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா முடிவு பண்றாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, மொழி அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அந்த பகுதிகளெல்லாம் சரியாக வரையறை பண்ணியிருக்கும் போது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, அதுக்கப்புறம் கேரளா, இந்த எல்லைகள் இருக்குல்ல, இந்த பிரிக்கிற எல்லைகள், இதில் ஒரு பெரிய சண்டையை மூடுது. அந்த நேரத்தில் இதற்காக தமிழ்நாட்டுடைய எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை வரையறை செய்யறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரிய பெரிய தலைவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான தலைவர் மாப்போசி அவர்கள், அதுக்கப்புறம் தானுலிங்க நாடார், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் அங்கிட்டு கேரளாவில் போராட்டம் நடத்தியிருப்பாரு, இங்கிட்டு சென்னை மீட்கிறதுக்கு இங்கிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் திக வாயை திறக்க மாட்டானுங்க. திக கும்பல் இவங்க சொல்றாங்க ஒரு பெரிய வரலாறு ஒன்று, எது, இந்த படத்தில், அந்த படத்தில் எவனுமே வாயை திறக்க மாட்டான். இதுதான் மிக முக்கியம். ஏன்னா 1930 இருந்தே 40 இந்த மொழி பிரச்சனை இல்லையா, மொழிவாரி மாநிலங்கள், இந்த மொழி பிரச்சனை இல்லையா, அந்த மக்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம், இதுக்காக பெரிய வைப்ரேஷன் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் உருவானது கிடையாது. எனவே மாநிலம் உருவாக்கத்துக்கு ஈவே ராமசாமிக்கோ இல்லை அண்ணாதுரைக்கோ இல்லை கருணாநிதி கும்பலுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது, திகாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வசதியா தமிழ்நாடு பேரை மாத்திட்டோம் இல்லையா, அது முக்கியமான நாள், அதையே கொண்டாடுறா வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை வேற எந்த கட்சியும் பண்ண மாட்டான், எவனும் பண்ண மாட்டான். ஏன் பண்றானுங்க இவங்க பண்ணிட்டு வச்சுக்கவே,
அந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்களே, இவங்க எல்லாமே மாநிலம் உருவாருக்கு தங்களை தியாகம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்களுக்கு அந்த பேரும் புகழும் போயிரும் பாருங்க. அதை மறைச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பி விடு, இதுக்குதான் நீங்க திட்டம் போட்டாங்க. இதுல இன்னொரு ஆதாரத்தை கொடுத்துட்டு அடுத்த முக்கியமான விஷயத்தை கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னா, ஈவே ராமசாமி இந்த படத்துல ஈவே ராமசாமிக்கு நீ அவார்டு வாங்கியிருக்க, பெரியார் அண்ணாட்டுல அவார்டு வாங்கியிருக்க. டே, அந்த ஆள் மொழியை அவ்வளவு அசிங்கமா பேசிருக்காண்டா, தமிழ் மொழி ஏன்டா படிக்கிறீன்னு சொன்னாடா, தமிழ் மொழி ஒரு சனியன்னு சொன்னாடா. அதோட கொடுமை என்ன அப்படின்னா, எல்லா பேரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது மாநில எல்லை உருவாக்கத்தில். அது மிக முக்கியமானது கேரள எல்லையில் தேவிக்குளம், பீர்மேடு போன்ற பகுதிகளில் இதில் ஒரு பெரிய பெரிய தாலுகா, அது எல்லாமே கேரளாவே எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப திருச்சியில வச்சு ஈவே ராமசாமி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு பேட்டி, நீ எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதில் அப்படியே ஸ்கிரீன்ல வைக்கிறேன். அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, ஆமா கேட்டு வந்தாங்க, பணிக்கர் வந்தாரு வீட்டுக்கு, அவர் கேட்டாரு, அங்கெல்லாம் எல்லாருமே தொழிலாளர்கள் தானே தமிழர்கள், ஆனால் அந்த பகுதியில் ஃபுல்லாமே கேரளாவோட இணைச்சிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு, அதில் எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே அப்படின்னு. இந்த ஆளை இந்த படத்தில் என்ன சொல்றாங்க, ஆகா அவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, அவர் கையிலே அவார்டு வாங்கினா. டே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றது இதுல முதலாவது தெரியுதா? எனவே இது முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மொழிப்போர் சம்பந்தமாக இல்ல தமிழ்நாடு உருவானது, தமிழ்நாட்டில் அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது சரியா கடத்தணும்னா நீங்க ஒரு உண்மையை சொல்ல முயற்சி பண்ணீங்கன்னா இவங்களோட வரலாறுலாம் சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளுக்கும் திமுக திக கும்பலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாநிலம் தமிழ்நாடுன்னு ஒன்று, அப்போ மெட்ராஸ் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ்னு ஒரு ஸ்டேட் உருவாகும் போது அந்த காலகட்டத்தோட எல்லைக்காக போராட்டம் ஒருத்தன் கூட திமுக கிடையாது, திகவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அவருடைய வரலாறு சரியா 1940-50 இருந்து உங்களால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் இவங்க வசதியா என்ன பண்றாங்கன்னா, திமுக அரசியல் கட்சியை உருவாச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தை மட்டும் எடுத்து அதெல்லாம் எங்களோட போராட்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இவங்க முதலாவது முயற்சி பண்ணாங்க. அதுக்கு தான் இவங்க அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இவங்க படுதோல்வி படம் அடையணும்னா அடைஞ்சே தீரணும். ஏன்னா இவங்க பிரச்சாரத்துக்காக ஒரு உண்மையை மறைச்சு கருணாநிதி கும்பல் தான் மிகப்பெரிய யோக்கியவான்கள் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. இதை விட ஒரு தற்குறித்தனமான ஒரு படம் கிடையாது. இவங்க நோக்கம் கேடு கட்டது. இப்ப இரண்டாவது விஷயத்துக்குள்ள போறேன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன முயற்சி பண்றாங்க, இந்த திரைப்படம் மட்டும் கிடையாது, எப்போதுமே ஹிந்தி, அதாவது தமிழுக்கு எதிராக ஹிந்தியை நிப்பாட்டி ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு எதிரானது அப்படி எதிரியை உருவாக்கிட்டு வச்சுக்கவேன், நமக்குள்ள ஒரு மாதிரி வெறுப்பு உருவாகும் இல்லையா, அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இவங்க ஆதாயமா பாக்குறாங்க, அதாவது அரசியல் ஆதாயமா. நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே மும்மொழி கொள்கை இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இப்ப ஆந்திரா பொறுத்த வரைக்கும் கற்பிக்கும் மொழி, படிக்கிற மொழி இங்கிலீஷாவும் இருக்குது, தெலுங்காவும் இருக்கு. தெலுங்கு கட்டாயம், சரியா? கர்நாடகாவில் அதே தான், கன்னடம் படிக்கணும், ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் கற்பிக்கும் மொழியாகவும் இருக்குது. அதே தான் கேரளாவும். இப்போ மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் என்ன குறைஞ்சு போச்சு? இதில் எந்த மாதிரி நம்மள திருச்சி விடுறாங்க? இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தியை கூட நம்ம திரிக்க முயற்சி பண்ணாங்க தடுத்தோம். இந்த மாநிலங்களில் ஃபுல்லாமே மூன்றாவது மொழி கொள்கை தானே ஒழிய மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிக்கணும் அப்படின்றது கிடையாது. மூன்றாவது மொழி நீங்க உருது படிச்சுக்கலாம், மலையாளம் படிச்சுக்கலாம், தெலுங்கு படிச்சுக்கலாம், எது வேணா படிச்சுக்கலாம். மூன்றாவது மொழின்னு ஒன்று நீ உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதை நீ எதை வேணா தேர்வு செஞ்சுக்கலாம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் இத்தனை நாள் இவங்க மறைச்சு ஊருக்குள்ள ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் வேற. அதற்கப்புறம் மாற்றப்பட்ட பாலிசியில் இல்லையா, அதன்படி எல்லா மாநிலங்களுமே 27 ஸ்டேட் ஆகட்டும், 8 யூனியன் பிரதேசங்கள் ஆகட்டும், எல்லாமே மும்மொழி கொள்கைகள் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஏதாவது லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சா என்ன? அப்ப இவங்க என்ன உருவாக்குறா, ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சு போகும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி ஹிந்தி தான் தமிழுக்கு எதிரானது இப்படி நிப்பாட்டுற மூலமா இவங்களுடைய அரசியலே இருக்கு. அதுக்கு நம்மளை தூண்டி விடுறானுங்க. அந்த தூண்டி விடுறது மூலமா அரசியல் ஆதாயம் இவங்களுக்கு இருக்கு. மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறது இல்லையா, அந்த அளவில் மட்டும்தான். அந்த அளவில் மட்டும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்புன்னு கிடையாது. அதை நீ வெளியே போய் தெரிஞ்சுக்கோ. எப்படி வெளியில போய் கிளாஸ்ல படிச்சு தெரிஞ்சுக்கோ, ஆனால் பள்ளிக்கூடத்தில் நடத்த முடியாது, தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுதான் நம்மளை கட்டாயப்படுத்துறதே ஒழிய வேற எதுவும் கிடையாது. எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது மூன்றாவது மொழி ஏதாவது நான் படிச்சுட்டு போறேன்னு ஒரு கட்டமைப்பு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இருக்கும் போது இங்க இல்லாம பண்ணதே இவங்களுடைய சாதனை. ஏன்னா அப்பதான் புத்தகத்தை உட்காந்து அண்ணா எப்படி தெரியுமா, ஈவே ராமசாமி தெரியுமா, ஈவே ராமசாமி தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தெரியுமா, இப்படி பொய்யை எழுதி வச்சு இவங்களே அவார்டு கொடுத்த கதையெல்லாம் எழுதி வச்சு நம்ம முழுக்க பள்ளிக்கூடத்துல இருந்து மூலச்சலவை பண்ண முடியும். இதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணது. அது வெற்றிகரமாக இத்தனை வருஷம் பண்ணான்னு வச்சுக்கவே. ஆனா ஏன் கேள்வி என்னன்னா, இந்த மாநிலங்களில் என்ன குறைஞ்சு போச்சு இப்படி இதை பத்தி பேசுற? அப்ப நீங்க எல்லாம் நினைப்பீங்க இருந்தாலும் மொழிக்கொள்கைன்னு ஒன்று இல்லையா, அது தமிழை தூக்கி பிடிச்ச இவங்க தானே? கிடையாது. இந்த இடத்துல உங்க எல்லா பேருக்கும் ஒரு திருத்தம் சொல்றேன். அதான் மூன்றாவது விஷயம். அது என்ன அப்படின்னா, ஒரு மொழிக் கொள்கை சம்பந்தப்பட்டவர்கள் புரிஞ்சுக்கோங்க, தாய்மொழி உண்மையிலே வாழும், தாய்மொழியில படிக்கிறது ஆரோக்கியம், தாய்மொழி தான் அவசியமானது. இப்படி நீங்க கருதுற பட்சத்துலனா நீங்க என்ன பண்ணணும்னா, வெறும் கவிதைகள் எழுதுறது, வைரமுத்துக்களை உருவாக்குறது, அந்தபடி இலக்கியங்களை படிக்கிறது அல்ல மொழி சம்பந்தப்பட்டது. ஒரு மொழி சம்பந்தப்பட்ட அறிவியல் சிந்தனை உருவாகணும். இங்க ஏதாவது கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல,
இதுல நம்மளோட தாய்மொழியிலே ஆய்வுகள் பண்ணி நல்லா வெளியிட முடியணும். அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அந்த வாய்ப்பை ஏதாவது உருவாக்கியிருக்காங்களா? இவங்க ஆரம்பத்துல இருந்து திரும்ப சொல்றேன், இவங்க ஆரம்பத்துல இருந்து நம்ப என்னன்னா திருக்குறள், அதுக்கப்புறம் கம்பராமாயணம் இப்படின்னு மொழி சம்பந்தப்பட்ட இலக்கியங்களை அதை நல்லா பேசணும் வச்சுக்குவேன், அவன் தான் மொழியில சிறந்தவன். இந்த மண்ணில் சிறந்தவன் யார் தெரியுமா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவில் சிறந்தவனை மாறணும். அந்த மொழியில படிச்சு அந்த மொழியில ஆய்வுகளை வெளியிட்டு அது பெரிய ஆளா வரணும். அதன் மூலமாக மட்டும்தான் அறிவியலோடு ஒத்து போகாத எந்த மொழியும் மாறிச்சு போகும். நீ அறிவியல் படிக்கிறது, அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துவ. மொழியை எங்கே வச்சிருக்க? என்னோட மொழியை நீங்க அழிச்ச யாரு? திமுக தீக்கா கும்பல் அழிச்சானுங்க. நீங்க இத்தாலி ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், கொரியா, பிரான்ஸ், டர்க்கி, தைவான், சீனா, ஜப்பான் எதை வேணா எடுத்துக்கோங்க, எத்தனை நாடுகள் வேணா எடுத்துக்கோங்க. இந்த எல்லா நாடுகளும் குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவங்க தாய்மொழி அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா தாய்மொழியில தான் படிக்கிறாங்க, தாய்மொழி தான் ஆய்வுகள் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சென்னைக்குள்ள பெரிய அளவு மழை தண்ணீர் போலங்க. இவ்வளோ பெரிய நகரம், இந்த நகரத்துக்கு கீழே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது சரியா வடிவமைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆய்வுகள் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. தமிழ்லேயே நீங்க ஆய்வுகள் பண்ணி இப்படியான தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு நீங்க வெளியிடுறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இங்க இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கான பிரச்சனையை நீங்க ஆய்வு பண்ணி உங்க தாய்மொழியிலே வெளியிடுறதுக்கு இங்க அமைப்பும் கிடையாது, அந்த அமைப்புகளை உருவாக்கவும் கிடையாது. இவங்க உருவாக்குறது எல்லாமே இலக்கியம், அதுக்கப்புறம் வைரமுத்துவா கவிதை பேசுறாங்க அவங்க, இதுதான் மொழி சம்பந்தப்பட்டது. அப்போ மொழி சம்பந்தப்பட்டது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி போயிருச்சுன்னா அந்த மொழி அழியும். நான் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாமே ஸ்டேஜில் வேணா பேசலாம், வேற எங்கேயும் அது இருக்க போறது கிடையாது. அந்த மண்ணில் அந்த தாய்மொழி படித்தவனுக்கு அந்த அறிவியல் தேடலுக்கு அதையும் ஊக்குவிச்சு அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மண்ணு தான் உருப்படும். அதை சொல்லியிருந்தா வச்சுக்கவேன், இந்த திரைப்படத்தை நான் பாராட்டியிருப்பேன். எப்படி இந்த திரைப்படத்தை? அப்போ மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அரசியல் சார்ந்த ஒரு ஆதாயமே ஒழிய இவங்களுக்கு மொழி மீது அக்கறை இல்லை. இதை முதல் இளைஞர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த நாட்டை வேணா எடுத்துக்கோ, டச்லாண்ட்ல ஆரம்பிச்சு பிரான்ஸ்ல ஆரம்பிச்சு எந்த நாட்டை வேணா எடுத்துக்கோ, எல்லா நாடும் தாய்மொழி முக்கியத்துவத்தை இப்படிதான் கொடுத்தான். ஆனா நீ மட்டும்தான் கூறு கட்டத்தனமா உலகத்திலேயே பழமையான மொழி தெரியுமா, எங்க மொழி யாரு தெரியுமா, மொழி பெருமையை கேவலமா பேசி அதை உருப்படியா ஒழுங்கா ஒரு வேலை பார்க்காம அதை சரியா எப்படி நடைமுறைப்படுத்தணும் தெரியாத ஒரு கும்பல்கிட்ட ஆட்சியை கொடுத்து அதை கிறுக்குத்தனமா இன்ன வரைக்கும் நம்பி அது அரசியல் ரீதியாக தூண்ட விட்டு அந்த தூண்டுதலுக்கு நீ இறையா இத்தனை வருஷமா ஆகுற பாரு. அதுதான் நீங்க எல்லா பேரும் இந்த உணர்ச்சி வசமா இருக்கீங்களே, அது ஒண்ணுதான் இந்த மொழிக்கு எதிரானது. இந்த மொழி நிச்சயம் அழியும். நான் சொல்றேன், இந்த மண்ணில் பிறந்த நான் சொல்றேன், இந்த மொழி நிச்சயம் அழியும். அதுக்கு காரணம் இவங்க பண்ண அரசியல். அந்த மொழி அழியக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அறிவியல் சார்ந்து இயங்கணும். ஆய்வுகள் ஆரம்பிச்சு எல்லாமே தாய்மொழி நோக்கி நகர்த்துச்சு வச்சுக்கவேன், அதுக்கு அங்கீகாரம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா இங்க நிச்சயம் சொல்றேன் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, அது ஆரோக்கியமான திசையை நோக்கி நகரும். இது மூன்றாவது. இந்த மூன்று விஷயம் தான் சொல்ல நினைச்சேன். ஆனா இந்த மொழி கொள்கைகளை நம்ம இப்படி சிக்கிறதுனால நமக்கு எது தெரியுமா புரியணும்? அரசியல் வரும்போது இந்த மொழியை தூண்டி விட்டு கருணாநிதி கும்பல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு திரைப்படம் எடுத்து வெளியிடுது. கருணாநிதி தான் மொழியை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஊத்தை உருவாக்கிடுவாங்க. ஏன்னா உள்ள குறியீடுல வச்சிருக்காங்க. எப்படி அது சிவகார்த்திகேயன் மஞ்சள் துண்டுலாம் போட்டு வராப்புல பாத்தீங்களா, குறியீடுலாம் இப்படி பைத்தியக்காரத்தனமா எங்க கொண்டு விடுறாங்க தெரியுதா? ஆனா நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, மொழியை வச்சு இந்த கும்பல் அமெரிக்காவுடைய அதிபர்கள் ரீசெண்டா வந்தாங்களே, ஜார்ஜ் புஷ்ல ஆரம்பிச்சு ஒபாமாவில் தொட்டு ட்ரம்ப் ஆரம்பிச்சு பைடன் வரைக்கும் யாரை வேணா எடுத்துக்கோங்களேன், இவங்க யாரு குடும்பத்துக்கும் இல்லாத சொத்து இவங்களோட பல நூறு மடங்கு இந்த கும்பலுக்கு இருக்குது. அது எப்படிங்க? உலகத்திலேயே சர்வ வல்லமை படுத்த முதலாவது இடத்துல, பொருளாதாரத்தை முதலாவது இடத்துல சும்மா $30 டிரில்லியன் வருமானம் அமெரிக்காவை ஆண்டவங்க அவங்க குடும்பத்துக்கே கம்மியாக இருக்குது. அது எப்படி குட்டி ஸ்டேட்டு, அமெரிக்காவோட ஒப்பிடும்போது 1000ல் 1 பங்கு கூட வராது. அப்படி ஒரு ஸ்டேட்டு, சின்ன மாநிலம், அப்படி ஒரு வறுமையிலிருந்த மாநிலத்தில் ஆண்டு ஒரு குடும்பமே அமெரிக்க அதிபர்கள் லிஸ்ட் எடுத்தா கூட அவங்க எல்லாரும் ஈக்குவலா சம்பாரிச்சு பல லட்சம் கோடிகளை உள்ள வச்சிருக்க முடியுதுன்னா அது எப்படி? எப்படின்னா மொழி உணர்வு இருக்குல்ல, உங்களுக்கு மொழியை சொல்லி நாங்கள் திசை பாருங்க, சிவகார்த்திகேயன் படம் நடிச்சிருக்கேன் போய் பாரு, பார்க்க சொல்லிட்டு பின்னாடி எடுக்கிறதுக்கு ஒரு 150 கோடி செலவு வச்சிருப்பாங்க, அது 300 கோடி கடை காமிச்சிருப்பாங்க, அதுல 500 கோடி லாபம் வச்சு கருப்பு பணத்தையும் மாத்திடுவாங்க. நீ திரைப்படம் தான் பார்க்குற, அதுக்கு பின்னாடி கூட நிழல் உலகம் இருக்குல்ல, இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு அதை நீ கவனிச்சேன்னா நீ உருப்படியான தலைவர் தேர்ந்தெடுப்ப. எனவே மொழி சார்ந்த உணர்வோட போகும்போது நம்மளை வரலாற்று ரீதியாகவும் ஏமாத்திருக்கானுங்க, இந்த மாநிலம் உருவான கதை விஷயத்திலே ஏமாத்திருக்கானுங்க, கடைசியா அந்த மொழி எப்படி முன்னேறுன்ற விஷயத்துக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியமான வழிகாட்டுதலும் இங்க இருந்தது கிடையாது. நம்மளை ஏமாத்தி கொள்ளைதான் அடிச்சானுங்க, கொள்ளையடிச்ச காசை வச்சு படமும் எடுத்தானுங்க. படம் எடுத்து நமக்கு என்ன சொல்றானுங்க, மொழி உணர்வு பார்த்தீங்களா நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம், அதை பார்த்து ஏமாறுங்கன்றாங்க. இந்த ஏமாறுங்கன்னு சொல்றாங்க. இந்த படம் எடுத்த ஆகாஷ் ஆகட்டும், அப்புறம் ஃப்ரெண்டு ரத்தீஷ் ஆகட்டும், இல்லாட்டி உதயநிதி மகன் ஆகட்டும், இந்த ஆகாஷ் ரத்தீஷ் அந்த முரளி மகன் இவங்கெல்லாம் நைட்டு எப்படி வாழ்வாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்ல முடியும்,
இங்க எப்படி கிளப்ல எப்படி ஆட்டம்லாம் ஆடிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியும். எனவே இந்த கும்பல் எல்லாம் யோக்கியம் கிடையாது. காசு இருக்கு, இந்த டைரக்டர் கூட்டி விட்டாங்க, நீ மொழியை வச்சு ஏதாவது உருட்டு அப்படி உருட்டி விடுறாங்க. நம்மளும் ஏமாற தயாரா இருக்கும். எனவே இந்த படம் ஃபிளாப் ஆனது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நமக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன தெரியுமா? இதுதான், இந்த கும்பல் நம்மளை ஏமாற்ற முயற்சி பண்ணுது. உண்மையிலேயே தீ பரவட்டும். எதை எதிர்த்து இந்த குடும்பம் 4 தலைமுறையாக மொழியை வச்சு மட்டுமே இந்த மக்களை ஃபுல்லா ஏமாத்திருக்கானுங்க. அடுத்து இன்ப நிதியை கொண்டு கருணாநிதி நிப்பாட்டுவானுங்க. இதை எதிர்த்து தீ பரவட்டும்.